Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 14th May 2024. இந்த வீடியோ உங்களுக்கு மார்னிங் ஒரு 9 o'clock ரீச் ஆகிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் QT UG 2024க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது 15, 16, 17 இந்த 3 நாட்களில் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கான அட்மிட் கார்டு ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃபீஷியல் வெப்சைட்டில் போகணும். போயிட்டு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதை டைப் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். இப்போ அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னென்னா, உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், பார்கோடு இதெல்லாம் அட்மிட் கார்டில் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்தாலும், ஃபோட்டோவோ, சிக்னேச்சரோ, பார்கோடோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது மிஸ் ஆகிருந்ததுன்னா திரும்பவும் ரீடவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், பார்கோடு இது இல்லாத நுழைவுச்சீட்டு அப்படிங்கிறது இன்வேலிட். அப்படி இருக்கிற அட்மிட் கார்டு இன்வேலிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கோ அல்லது அஃபீஷியல் மெயில் ஐடிக்கோ மெயில் பண்ணி கேட்டுக்குங்க. இப்போது இதுதான் அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் கேண்டிடேட் நேம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா, தேர்ட் ஜெண்டரா, அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், என்ன கேட்டகிரி, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இல்லை நாட் அப்ளிகபிளான் இருக்கும், ஸ்க்ரைப் தேவையா இல்லையாங்கிறது இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இருக்கும். இந்த ஃபோட்டோவுக்கு கீழே உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோட்டோ தான் இங்கே ஸ்கேன் ஆகி வந்திருக்கும். அதே போல் உங்களுடைய சிக்னேச்சரும் இங்கே ஸ்கேன் ஆகிருக்கும். அதுவும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்கோடு இருக்கும். உங்களுடைய பார்கோடு கரெக்டானு பார்த்துக்குங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 15, 16 இந்த 2 நாளில் நடக்கக்கூடிய இந்த தேர்வுகளுக்கான எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க, அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இந்த அட்மிட் கார்டில் இருக்குது. அதை நீங்கள் ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பேஜில் செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் எழுதிக்குங்க. அப்புறம் ரெசிடென்ஸ் ஆஃப் எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த ஸ்டேட் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர். இந்த கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. டு பி சைன்டு ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கையெழுத்தை நீங்கள் வீட்லேயே போட்டுட்டு போகக்கூடாது. தேர்வறை கண்காணிப்பாளர் முன்பாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேங்களா? இது உங்களுடைய அட்மிட் கார்டோட செகண்ட் பேஜ். இதெல்லாம் ஒருவேளை நீங்கள் நீட்டோ இல்லை ஜேஇஓ எழுதியிருந்தீங்கன்னா அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ மோராரில் சேமாக தான் இருக்குது. இருந்தாலும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இதை ஒரு தடவை படிச்சுக்குங்க. பெற்றோர்களும் இதை ஒரு தடவை படிச்சுட்டு உங்கள் மாணவர்களுக்கு, அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துங்க. 3வது பேஜில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துடலாம். கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த எக்ஸாமினேஷன் சென்டர் டைம் இண்டிகேட்டட் அகைன், அதாவது அந்த தேர்வறைக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு முன்னதாகவே வந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கேட் க்ளோசிங் டைமுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நோ கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட், தேர்வை முடிப்பதற்கு முன்பாக நீங்கள் தேர்வறையை விட்டு வெளியில் வர முடியாது. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன், தேர்வை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் தேர்வறையில் இருக்கக்கூடிய அந்த தேர்வறை கண்காணிப்பாளர் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் வரணும். அடுத்தது
All candidates are required to download carefully, read the instruction page, admit card, இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி தெளிவாக ஒரு டைம் படிச்சுக்குங்க. திஸ் அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் ஆஃப் சென்டர் டீட்டெயில், அதுலேயே வந்து உங்களுக்கான சென்டர் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது இருக்குது. செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜ் இருக்குது. இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக 3 பேஜ் இருக்குது. இதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அட்மிட் கார்டு இஸ் ப்ரொவிஷனல். அப்போது இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ப்ரொவிஷனல் தான். அதே போல் சப்ஜெக்ட் டு சாட்டிஸ்ஃபைங் தி எலிஜிபிலிட்டி கண்டிஷன், இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படிங்கிறது பொருந்தத்தக்கதாக இருக்கிறதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் ஒரு டைம் படிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே தேர்வறைக்கு செல்ல வேண்டும். அப்புறம் நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு செல்ல வேண்டிய முக்கியமான ஆவணங்கள் என்னென்னா, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அது வந்து வித் ஃபோட்டோகிராஃபு, ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ, அப்புறம் ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் வித் ஃபோட்டோ, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் ஜெராக்ஸ் இல்லை. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா அதுக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுடு டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்டு, பார்டு ஐட்டம்ஸ், இது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் கிளியராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருப்பாங்க. பிளாங்க் பேப்பர், நீங்கள் ஏதாவது ரஃப் ஒர்க் செஞ்ச அந்த பேப்பரோ இல்லைன்னா வந்து வேறு எதுவும் பிட்ஸ் ஆஃப் பேப்பரோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வறை முழுவதுமாக சிசிடிவி சர்வேலன்ஸில் இருப்பீங்க. அதுபோக ஜாமரும் செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் கவனம் அதிகமாக தேவை. கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட் கேண்டிடேட் மஸ்ட் ஹேண்ட் ஓவர் த ஓஎம்ஆர் சீட்டை வந்து நீங்கள் தேர்வு முடித்த உடனே தேர்வறை கண்காணிப்பாளரிடம் கொடுக்க வேண்டும். புக்லெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு நாட் டு இன்டல்ஜ் யூஸ் ஆஃப் அன்ஃபேர், அதாவது தேர்வுக்கு புறம்பான எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்வறைக்கு செல்ல வேண்டும். மொத்தம் 22 பாயிண்ட் இருக்குது. எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவையானவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.
மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.